பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொக்லைன் வாகன உரிமையாளர்கள் 65க்கும் மேற்பட்ட வாகனங்களை இயக்காமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் விவசாய பூமிகளை சமன்படுத்துதல், குளம் குட்டை தூர்வாறுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக 100க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த ஒரு வருடமாக பெட்ரோல் டீசல் வாகன உதிரி பாகங்கள் மற்றும் காப்பீட்டுத் தொகைக்கான பிரீமியம் போன்றவற்றின் விலை மற்றும் வரி உயர்வு காரணமாக இந்த தொழில் நலிவடைந்து வருவதால் இதன் உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களை விற்றுவிட்டு வேறு தொழில்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை பொதுமக்களுக்கும் அரசுக்கும் தெரிவிக்கும் விதமாக கோபி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொக்லைன் வாகனங்களை இயக்காமல் 3 நாட்களுக்கு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலைநிறுத்தத்தில் 50க்கும் மேற்பட்ட வாகன உரிமையாளர்கள் தங்களின் 70க்கும் மேற்பட்ட பொக்லைன் வாகனங்களை இயக்காமல் ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோபியில் பார்த்தீங்கன்னா 70-80 வண்டி வச்சு நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜேசிபி வாகனம் பார்த்தா இன்சூரன்ஸு, டேக்ஸு, டீசல் விலை உயர்வு, இதனால் எங்களால் தொழிலே பண்ண முடியல. இதை குறைக்கன்னு சொல்லி நாங்கள் அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டம் செஞ்சு வர்றாங்க. நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துலேங்க ஜேசிபி 60-70 வண்டி இருக்குது. எங்களுக்கு டீசல் விலை, இன்சூரன்ஸு இதெல்லாம் விலையேறி போனதுனால ஒன்றுமே கட்டுப்படி ஆகலை. வண்டி ஓட்டி வேஸ்ட்டு. அதனால் எல்லா விலை குறைக்கணும்னு சொல்லி 70 வண்டியுமே 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறோம். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் யாரும் வண்டி தொட மாட்டோம், வண்டி எடுக்க மாட்டோம், எல்லாம் ஸ்ட்ரைக்கு.